ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் இன்றைக்கு ஒரு தெளிவான அறிவித்தலை விடுத்திருக்கிறார். அது என்ன அறிவிப்புன்னு கேட்டால், யுத்தமும் இல்லை சமாதானமும் இல்லை என்கிற நிலையை மாற்றப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஒன்றோ சமாதானம் என்கிற நிலைக்கு வாங்க, சமாதானம்னு முடிச்சுக்கிறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிறங்க. இல்லைன்னா சண்டைன்னா சண்டைக்கு வாங்க, நாங்களும் அடிக்கிறோம் நீங்களும் அடிங்க, கடைசியில் எவனாவது ஒருத்தன் ஜெயிக்கணும்ல, அப்போ அவன் முடிவெடுத்துக்கிறட்டும் என்ன செய்யறதுன்னு சொல்லி, இது சண்டையும் இல்லை சமாதானமும் இல்லைங்கிற நிலையில் தொடர முடியாது. குறிப்பாக ஒரு யுத்த பதட்டத்தை வைத்துக்கொண்டு நாட்டை கொண்டு போகவே முடியாது. எங்கள் மக்களுக்கு நிம்மதி வேணும், நாங்கள் நிம்மதிக்காகத்தான் இந்த போராட்டங்களையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்களை நீங்கள் வாழ விட்டுறணும். எனவே அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்களாக இருக்கிற குவைத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளம், அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ராணுவ தளம், அதே போன்று ஜோர்டானில் இருக்கக்கூடிய ராணுவ தளம், இந்த 3 தளங்கள் மீதும் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தை தான் F-35 விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. F-35 விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலும் ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதிலே என்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இதுவரைக்கும் ஜோர்டானோ அல்லது அமெரிக்கா தரப்பினரோ அறிவிக்கவில்லை. பஹ்ரைன் மீதான ஈரானுடைய தாக்குதலை தொடர்ந்து ஈரான் ஒரு அறிவிப்பையும் எடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, தொடர்ந்து இதே மாதிரி எங்க மேல அட்டாக் நடந்ததுன்னா பஹ்ரைன் மேல மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும், பஹ்ரைன் அமெரிக்காவுக்கு துணை போவதை நிறுத்த வேண்டும், புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய அடையாளங்களை அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிடுகிறது என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு பாலஸ்தீன போராளி குழுக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் யுத்தமும் இல்லை யுத்த நிறுத்தமும் இல்லை என்கிற ஒரு நிலை தொடர்ந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதும், அமெரிக்காவினுடைய இலக்குகளை பதிலுக்கு ஈரான் தாக்கி அழிப்பதும், லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதும், அதற்காக லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது அட்டாக் பண்ணுவதும், ஹிஸ்புல்லாக்களுக்காக ஈரானில் இருந்து இஸ்ரேலை தாக்குவதும், இப்படி தொடர்ச்சியாக மத்திய கிழக்கினுடைய நிலை பதட்டமாகவே இருக்கிறது. ஹொர்முஸ் மூடப்பட்டதாகவே இருக்கிறது. ஹொர்முஸ் முதல் பாபல் மந்தபு வரைக்கும் இனி எல்லாமே எங்க கட்டுப்பாட்டில் தான் சொல்லி ஈரான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இதே நேரம் அரபிக் கடல்ல அமெரிக்காவினுடைய ராணுவம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த பலனும் அளிக்காத ஒரு காரியமாக அந்த காரியம் மேற்குலகத்திலையும் குறிப்பாக அமெரிக்காவிலையும் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து எப்படியாவது ஈரானுடனான ஒரு சண்டையை செய்ய வேண்டும், அதிலே ஜெயிக்க வேண்டும், அல்லது லெபனானோடு ஒரு சண்டை செய்ய வேண்டும், அதிலே ஜெயிக்க வேண்டும், இல்லை என்றால் காசா மக்களையாவது அழித்து நான் ஜெயிச்சிட்டேன் என்று சொல்லி காட்டணும் என்கிற தேவை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு இருக்கிறது. அவருடைய இந்த மனித வேட்டை வெறி காரணமாக தொடர்ந்து மத்திய கிழக்கில் சண்டைகளை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கிறார். த கிரேட்டர் இஸ்ரேல், பரந்துபட்ட இஸ்ரேலை உருவாக்க போகிறோம் என்கிற ஒரு தத்துவ போலியான தத்துவத்தை ஒப்புவித்துக் கொண்டு அதற்காக இடம் பிடிக்கிறேன் பேர் வழி என்று அப்பாவி மக்களை எல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூழல்ல தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தையாகவே இருக்கிறது. அது முடிவடையவும் இல்லை, அதே நேரத்தில் யுத்தம் முடிவுக்கு வரவும் இல்லை என்கிற சூழலை நம்ம மத்திய கிழக்கில் பார்க்க முடியும். இப்படியான ஒரு நிகழ்வுல தான் எதிர்வருகிற நவம்பர் அக்டோபர் கடைசியில் இஸ்ரேலுக்குள்ள தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் பெஞ்சமின் நெதன்யாஹு அநேகமாக போட்டியிட வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார் நேற்றைய தினம். அவர் எதுக்காக சொன்னார்னு தெரியல. சில நேரங்களில் உலகத்தில் எல்லாருமே நினைக்கிற மாதிரி அமெரிக்க அதிபரும் நினைச்சிருக்கலாம். ஏன்னா தற்போதைய சூழலில் இஸ்ரேலுக்குள்ள பெஞ்சமின் நெதன்யாஹு ஒரு ஃபிகராக கொண்டு வந்து அங்கிருக்கக்கூடிய வலதுசாரிகளால் வெற்றியை பெற முடியாமல் இருக்கும். ஏன்னா எல்லா போர்லையும் தோத்திருக்கிறாரு, உள்ளுக்குள்ள நாட்டுக்குள்ள ஜனரஞ்சகத்தை இழந்திருக்கிறாரு, ஊழல் பேர் வழிங்கிற பேர் எடுத்திருக்கிறாப்ல. இதெல்லாம் வச்சு கூட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த அறிவிப்பு வெளியான ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலுடைய லிக்குட் கட்சி சார்பாக, பெஞ்சமின் நெதன்யாஹுடைய கட்சி சார்பாக எதிர்வருகிற தேர்தலில் பெஞ்சமின் நெதன்யாஹு தான் போட்டியிடுவார் என்கிற ஒரு வேண்டாவெறுப்பான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் இன்றைக்கு ஒரு தெளிவான அறிவித்தலை விடுத்திருக்கிறார். அது என்ன அறிவிப்புன்னு கேட்டால்,
யுத்தமும் இல்லை சமாதானமும் இல்லை என்கிற நிலையை மாற்றப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஒன்றோ சமாதானம் என்கிற நிலைக்கு வாங்க, சமாதானம்னு முடிச்சுக்கிறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிறங்க. இல்லைன்னா சண்டைன்னா சண்டைக்கு வாங்க, நாங்களும் அடிக்கிறோம் நீங்களும் அடிங்க, கடைசியில் எவனாவது ஒருத்தன் ஜெயிக்கணும்ல, அப்போ அவன் முடிவெடுத்துக்கிறட்டும் என்ன செய்யறதுன்னு சொல்லி இது சண்டையும் இல்லை சமாதானமும் இல்லைங்கிற நிலையில் தொடர முடியாது. குறிப்பாக ஒரு யுத்த பதட்டத்தை வைத்துக்கொண்டு நாட்டை கொண்டு போகவே முடியாது. எங்கள் மக்களுக்கு நிம்மதி வேணும், நாங்கள் நிம்மதிக்காகத்தான் இந்த போராட்டங்களையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்களை நீங்கள் வாழ விட்டுறணும். எனவே யுத்தமும் இல்லை சமாதானமும் இல்லை என்கிற நிலையை நாங்கள் தொடர முடியாது, அதற்கு அடுத்த நிலைக்கு போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார் மசூத் பெசக்ஷியன். அடுத்த நிலைன்னா ஈரான் கையில் ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க இருக்குது, யுத்தம் மட்டும்தான். ஏன்னா நாங்கள் சமாதானத்துக்கு அந்த தரப்பு ஒத்துக்கிட்டா தானே சமாதானம் பண்ண முடியும். சண்டையாக இருந்தால் அந்த தரப்பு ஒப்புக்கொண்டா என்ன ஒப்புக்கொள்ளலாம் என்ன சண்டை பிடிச்சிடலாம். எனவே அவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது சண்டை என்கிற ஆப்ஷன் மட்டும்தான். IRGC அதை கையில் எடுப்பாங்களான்னா நிச்சயம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறான், அடிச்சா திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கிறவனுக்கு இன்னொரு வாட்டி அடிக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆகிரும். அதனால அவர்கள் அப்படி ஒரு நிலையை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு காலம் சரணடைய மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே பேச்சுவார்த்தை டேபிளில் வந்து இதெல்லாம் ஏற்றுக்குங்க என்று சொல்லிட்டு போகிற லெவலில் ஈரான் கிடையாது. ஈரான் அப்பர் ஹேண்டாக இருக்கிறாங்க, வெற்றி பெற்ற தரப்பாக இருக்கிறார்கள் என்கிற சூழல்ல எதிரிகளுடன் சேர்ந்து நாட்டுக்குள் கூட்டு சதி செய்து தேசிய மட்டத்தில் தேசிய பாதுகாப்புக்கு தேச துரோகம் இழைத்தார்கள் என்கிற குற்றச்சாட்டில் ஈரானில் 47 பேருக்கு ஈரானுடைய நீதிமன்றம் கொஹரசான் நீதிமன்றம் இன்றைக்கு அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து அறிவித்திருக்கிறது. இது எல்லா நாட்டிலையும் நடக்கக்கூடிய ஒரு முறைதான். தேச துரோகத்தில் யார் ஈடுபட்டாலும் அவங்கள கைது பண்ணுவாங்க, அவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க, அவருடைய சொத்துக்களை எல்லாம் சீஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி 47 நபர்களுக்கு மொசாதோடு தொடர்பில் இருந்தார்கள் என்கிற குற்றச்சாட்டில் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, அரசுடைமை ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழலில் தான் ஈரானுடைய கஷம் தீவுகள் மேலே தான் அமெரிக்கா நேற்று தாக்குதல் நடத்தியது. அவங்க தாக்குதல் நடத்தியதற்கான காரணம் என்னன்னா, நேற்று இரவு நம்முடைய வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஈரான் உடைய அதாவது ஹொர்முஸ் நீர்நில பரப்புகள் இருக்கக்கூடிய வான்பரப்பில் அமெரிக்காவினுடைய ஒரு ஹெலிகாப்டர் தாக்குதல் ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அது எப்படி வீழ்த்தப்பட்டதுன்னு ஆரம்பத்தில் செய்திகள் எதுவுமே வெளிவரல. ஆனால் பின்னேரங்களில் அது சுட்டுத்தான் வீழ்த்தப்பட்டது என்கிற செய்திகள் வந்தது. ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, இது பை மிஸ்டேக் அட்டாக்குன்னாங்க. ஆனால் ஒரு அப்பாச் ஹெலிகாப்டர் பை மிஸ்டேக்காக சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சா என்கிற கேள்விகள் இருக்கிறது. ஆனால் ஈரான் மட்டும் இந்த மாதிரி பதிலை சொல்றதில்லை. ஃப்ரெண்ட்லி அட்டாக்ன்ற ஒரு பேரையே அமெரிக்கா வச்சிருக்கிறான். ஈரான் அமெரிக்காவினுடைய ஏதாவது ஒன்றுக்கு அடிச்சுட்டான்னு சொல்லி சொன்னால் அது ஈரான் அடிக்கலை, நாங்களே எங்களுக்கு அடிச்சுக்கிட்டது, வா நானும் நீ அடிச்சுக்கிறலாம்ங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லி அட்டாக்கும்பாங்க. இதுக்கு இந்த மாதிரி கதைகளை அவங்களே சொல்லும்போது இவங்க சொல்ல மாட்டாங்களா? அப்போ ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இது நாங்கள் திட்டமிட்டு அடிக்கலை, ஆனால் அடித்தது நாங்கள் தான்ட்டாங்க. உடனே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இதுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம்னு சொல்லி ஈரானுடைய கஷம் தீவுகளில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு கோபுரம், அதே போன்று பெட்ரோ கெமிக்கல் ஏரியாக்களில் 4 தாக்குதல்கள் மொத்தமாக ஈரானுக்குள்ள அமெரிக்கா நடத்தி இருந்தது. அதற்கு உடனடியாக பதிலடி தாக்குதல்களையும் ஈரான் நடத்தி இருந்தது என்பது நமக்கு தெரியும். எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி தாக்குதல்கள் கொடுக்காமல் இருக்க மாட்டோம் என்று சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்களாக இருக்கிற குவைத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளம், அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ராணுவ தளம், அதே போன்று ஜோர்டானில் இருக்கக்கூடிய ராணுவ தளம், இந்த 3 தளங்கள் மீதும் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவ தளத்தை தான் F-35 விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. F-35 விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலும் ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதிலே என்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இதுவரைக்கும் ஜோர்டானோ அல்லது அமெரிக்கா தரப்பினரோ அறிவிக்கவில்லை. ஆனால் F-35 விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கொட்டகைகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் தொடர்ச்சியாக அமெரிக்கா ஈரான் மேல 4 தாக்குதல்கள் நடத்தியதற்கு பதிலடியாக அமெரிக்காவுடைய 21 இலக்குகளை தாக்கி அளித்திருக்கிறது ஈரான். 4 தான் அவன் அடிச்சான், இவன் 21 அட்டாக் பண்ணியிருக்கிறான். அதை தாண்டி அமெரிக்காவுடைய MQ-9 என்கிற வகையான ஆளில்லா விமானம், ஆளில்லா விமானம்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு மனிதனுடைய உயரத்தை விட பெருசது.
ஆளு தான் உள்ளே இருக்க மாட்டானே தவிர ஃப்ளைட்டு ரொம்ப பெருசு, கண்காணிப்பு உளவு பார்க்கக்கூடிய விமானம், பெரும் பொருட்செலவில் தயாரிக்கப்படுகிற ஒரு விமானம். அந்த விமானத்தையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அந்த வீடியோக்களை எல்லாம் ஈரான் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக ஈரானோடு நடந்த 40 நாள் வாருக்குள்ள அமெரிக்காவிடமிருந்து MQ-9 வகையான உளவு பார்க்கிற ஆளில்லா விமானங்களில் 5இல் 1 மடங்கை ஈரானில் அமெரிக்கா இழந்துட்டாங்க என்கிற செய்திகளை ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். அதை அல் ஜசீரா மட்டுமல்லாமல் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் உள்ளிட்ட பல அமெரிக்க ஊடகங்களை வெளியிட்டுட்டாங்க. மொத்தம் 24 ஆளில்லா விமானங்களை இதுவரைக்கும் ஈரான் சுட்டு வீழ்த்தி இருந்தது. இதோட 25 சரியா 5ல் 1 ஈரான் அழிச்சிட்டாங்க என்பது தெளிவாக தெரிகிறது. ஒவ்வொன்றும் பல ஆயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவழித்து தயாரிக்கக்கூடிய விமானங்கள். அமெரிக்காவிடத்திலேயே மொத்தமாக 125 விமானங்கள் தான் இருந்து அதில் 25 விமானங்களை அழிச்சிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கிறங்க எவ்வளவு அகோரமான அடியாக ஈரானுடைய அடி இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி முதல் தடவையாக அமெரிக்காவினுடைய ஒரு அப்பாச் ஹெலிகாப்டரை நேற்று சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க. அப்பாச் ஹெலிகாப்டர் தாக்குதல் ஹெலிகாப்டர் அதை சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க. அதில் இருந்த 2 பேரும் காப்பாற்றப்பட்டாங்க. அது தொடர்பான விரிவான ஒரு தனியான வீடியோவும் ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய தளத்தில் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காதவர்களும் அதை பார்த்து கொள்ள முடியும். அதே நேரம் 21 இலக்குகள் மீது ஈரான் நேற்றைய தினம் 4 அடிக்கு 21 அடி அடிச்சிருக்கிறது. அந்த தாக்குதல்கள் தான் பஹ்ரைன், அதே போன்று குவைத்து, அதே போன்று ஜோர்டான் ஆகிய அமெரிக்காவின் தளங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஈரானுடைய அடி ரொம்ப கடுமையான பதிலடியாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் பஹ்ரைன் மீதான ஈரானுடைய தாக்குதலை தொடர்ந்து ஈரான் ஒரு அறிவிப்பையும் விடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, தொடர்ந்து இதே மாதிரி எங்க மேல அட்டாக் நடந்ததுன்னா பஹ்ரைன் மேல மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும், பஹ்ரைன் அமெரிக்காவுக்கு துணை போவதை நிறுத்த வேண்டும் என்கிற மிக தெளிவான ஒரு அறிவிப்பையும் அவங்க விடுத்திருக்கிறது. மட்டுமல்லாம ஹெஸ்புல்லாக்களுக்கும் அதே போன்று இஸ்ரேலுக்கும் இடையிலான நேரடி பரஸ்பர தாக்குதல்கள் உச்சம் தொட்டு இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. லெபனானில் இருக்கக்கூடிய தயர் நகரை சுற்றி இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதல்கள் அதிக எண்ணிக்கையில் நடத்தப்படக்கூடிய சூழல்ல அதிகாலை நேரங்களில் ரொம்ப தீவிரமான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலையும் பார்க்க முடிகிறது. அப்பாவி பொதுமக்கள் நிறைய பேர் 70க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் லெபனானுக்குள்ள என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் அல்பாஸ் என்கிற பாலஸ்தீன அகதிகள் வாழக்கூடிய லெபனானுடைய பாலஸ்தீன அகதிகள் முகாம் மேலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய சூழலில் தான் ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கும் இடையில் நேரடி துப்பாக்கிச் சூட்டு சண்டைகளும் நடைபெற்றிருக்கிறது. ஹிஸ்புல்லாஹ்வுடைய ரதுவான் படைப்பிரிவு களம் இறங்கி இருக்கிறது. ஹிஸ்புல்லாஹ்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பயங்கரமான ஒரு படைப்பிரிவே ரதுவான் படைப்பிரிவு தான். அவங்க எப்பொழுதுமே ஒரு வாரில் கடைசி கட்டத்தில் தான் அவங்கள களமிறக்குவாங்க. நேரடி ஷூட்டிங்க்கு தான் அவங்க களத்தில் வருவாங்க. அந்த மாதிரி ரதுவான் படைப்பிரிவு தற்போது களத்திற்கு வந்திருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் லெபனானுடைய தென்மேற்கு முனையில் இருக்கக்கூடிய பயாலா நகரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்களை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லாக்களுடைய ரதுவான் படைப்பிரிவு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. கியாம் நகரத்திலையும் ஹிஸ்புல்லாக்களுடைய ரதுவான் படைப்பிரிவு மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிற அதே நேரம் நேற்றைய தினம் நம்முடைய வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஓமான் கடற்பரப்பில் இந்தியாவினுடைய ஒரு எண்ணெய் டேங்கர் தீப்பிடித்து எரிகிறது என்கிற தகவல். அந்த எண்ணெய் டேங்கர் வெறும் எண்ணெய் டேங்கராக இல்லாமல் ஆயுதம் ஏற்றிக்கொண்டு சென்றிருக்கலாம் என்கிற செய்திகளும் நேற்று வெளியாகி இருந்த நிலையில தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் அதில் 21 மாலுமிகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 3 மாலுமிகளை காணவில்லை என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆனால் ஈரான் இதற்கு பொறுப்பேற்கவில்லை இந்த நிமிடம் வரைக்கும். அதே போன்று ஹவுதீஸும் பொறுப்பெடுக்கல. இந்த 2 பேருமே பொறுப்பெடுக்கலன்னா மூணாவதாக இதை செஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஆள் இருக்கிறான், இஸ்ரேல்காரன் தான். இந்தியா இஸ்ரேலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக மாறிக்கொண்டே இருக்கிறாங்க. இதே நேரம் ஈரானோட அவங்க நெருக்கமாக இருந்திருந்தாங்க ஆரம்பத்தில் எல்லாம். இப்போ அந்த நெருக்கம் தூரமாகி கொண்டே இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் தூரமாக்குறதுக்கு கூட ஈரானுடைய பெயரில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்கிற சந்தேகங்களும் வலுப்பெற்று வரக்கூடிய சூழல்ல தான் யமனுடைய கடற்கரைக்கு அப்பால இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் ஒரு கப்பல் மேல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த துப்பாக்கி சூடு ஒரு போட்ல போனவங்க தான் நடத்தி இருக்கிறாங்க. பொதுவாக யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் போட்ல போய் துப்பாக்கி சூடு நடத்த மாட்டாங்க. அவங்க போட்டை முழுமையாக கைப்பற்றுகிற வேலையை தான் செய்வாங்க. இது இந்த கடத்தல்ல ஈடுபடக்கூடிய கடற்கொள்ளையர்கள் தான் இந்த வேலையில் ஈடுபடுவாங்க. ஆனால் யார் இதை செஞ்சிருக்கிறாங்கிறது இன்னும் தெளிவாக வெளியாகாத ஒரு சூழலையும் பார்க்க முடியும். மொத்த பதட்டமாக ஹொர்முஸும் பாபல்
மந்தபு உள்ளிட்ட யமனுடைய கடல் பகுதிகள் முழுவதும் கொந்தளிப்பாக இருக்கக்கூடிய செய்திகள் தான் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய அடையாளங்களை அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிடுகிறது என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு பாலஸ்தீன போராளி குழுக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களை இல்லாமலாக்கி மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்ற போகிற முயற்சிகளில் இஸ்ரேல் ஈடுபடுகிறது. அப்படியான காரியங்களில் ஈடுபட்டால் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம், தாக்குதல் நடத்த வேண்டி வரும் என்கிற எச்சரிக்கைகளையும் பாலஸ்தீன போராட்ட அமைப்புகள் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல தான் சற்று நேரத்துக்கு முன்பதாக கத்தருடைய ஒரு தூதுக்குழு நேரடியாக ஈரான்ல போய் களமிறங்கி இருக்கிறாங்க. ஈரான்ல பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்காக சென்றிருக்கிறார்கள். நடைபெற்று வரக்கூடிய அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகள் குந்தகம் விளைவிக்கப்படாமல் அது நடந்து முடிய வேண்டும் என்பதற்காக ஈரானையும் சமாதானப்படுத்தி சமாதானத்திற்கு ஒப்புக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு காரியத்தில் ஈடுபடுறதுக்காக தற்போது கத்தர் களமிறங்கி இருக்கிறது. நமக்கு தெரியும், காசா விவகாரத்தில் பல நாடுகள் விவகாரத்தில் சமாதானம் பேசக்கூடியவங்களாக கத்தர் தான் இருந்து வந்தாங்க. ஆனால் நடைபெற்ற 40 நாள் ஈரானுக்கு எதிரான வார்ல ஈரான் கத்தரில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸுக்கும் அடித்ததுனால ஆரம்பத்தில் கத்தர் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு மும்முரம் காட்டல, பாகிஸ்தான் தான் களத்தில் நின்று செயல்பட்டாங்க. தற்போது கத்தரும் களத்திற்கு வந்திருக்கிறது. எனவே இந்த சமாதான நடவடிக்கைகளில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்கிற நம்பிக்கை பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக, ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவோமாக, அப்பாவிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுப்போமாக என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.